நல்லவரும் நல்லவருமாக நன்றி. உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறபடியாக நன்றி. எங்களை ஆளுகை செய்கிறபடியாக சுவாமி ஆண்டவரை உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கிறபடியாக நன்றி. எங்களை பலப்படுத்துகிறபடியாக நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. ஒரு வார்த்தையை வாசித்து நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். முதலாம் வசனம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். புத்திமான் இவர்களை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்லோசனைகளை அடைந்து. இதனாலே நான் எடுத்த காரியம், பிரச்சனைகளை மேற்கொள்வது எப்படி? அது தெய்வீக ஞானத்தால். என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை நாங்கள் எப்படி மேற்கொள்கிறது என்று பார்க்க போகிறோம். அது தேவனுடைய ஞானத்தினாலே மட்டும் ஆகும் என்று இன்றைய நாளே நம்மளோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேடுவான், விவேகி நல்லோசனைகளை அடைவான் என்று சொல்லி சொல்லுகிறது. இப்ப நாங்கள் நீதிமான் புத்திமான் என்று சொல்லுகிறது வேதத்தின்படி நல்ல ஞானமாக நடக்கிறவர்கள் தான் புத்திமான் என்று சொல்வார்கள். புத்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? இருதயத்திலே சுத்தமாக இருப்பார்கள். ஞானமாக நடக்கிறவர்களை நாங்கள் கவனித்து பார்க்கலாம். எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்குள்ளே திறந்த இருதயமாக இருக்கு. அவர்கள் ஞானமாக நடந்து கொள்வார்கள். எதையும் சிந்தித்து செயல்படுவார்கள். ஞானமாக நடக்கிறவர்களுடைய இருதயம் எப்படி இருக்குமா? சுத்தமுள்ளதாக இருக்கும். என்ன, ஞானமாகவே நடந்து கொள்வாங்க, விவேகமாக நடந்து கொள்வாங்க, சரியான காரியத்தை சரியான நேரங்களிலே ஒழுங்காக செய்து கொள்வார்கள். ஆமென். ஞானமாக நடக்கிறவருடைய வாழ்க்கையில பாருங்க, குடும்ப பிரச்சனைகள் வரும் பொழுது ஞானமாக நாங்கள் குடும்பத்தை நடத்த ஞானம் தேவனுடைய ஞானங்களை வழி நடத்தும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஞானத்தை தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை நாங்கள் எங்கே பெற்றுக்கொள்வோம்? வேதத்தின் ஊடாகத்தான் நான் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலே நான் என்னுடைய வசனங்களை வாசித்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம் இந்த வசனத்தில் என்ன சொல்றது? என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. நானும் நீங்களும் தேவனுடைய ஞானத்தை பெற வேண்டும் என்றால் இப்படி என்ன செய்யணும்? முதலாவது உங்களோட பேச போற 4 காரியங்கள். முதலாவது தேவ வசனம், 2வது தேவ வசனத்தை நாங்கள் கேட்கிறது, 3வது தேவனுடைய சமாதானம், 4வது ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை. இந்த 4 காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். சரியான நேரத்திலே ஆண்டவர் சரியான காரியங்களை எங்களுக்கு ஞானமாக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கு. அப்ப நானும் நீங்களும் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன? என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. இப்ப நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஞானமாக நடந்து கொள்ளுகிறது. பாருங்க, என்னுடைய பிரச்சனைகளை நாங்கள் அநேக காரியங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஞானம் இல்லாமல் அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. இன்றைக்கு நான் ஒரு 2-3 காரியங்களை என்னுடைய பிராக்டிக்கலாகவும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டது, என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவித்ததுகளை கூட நான் உங்களுக்கு ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த ஞானம் எவ்வளவுக்கு ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு முக்கியம். ஞானம் இல்லாமல் வேதம் என்ன சொல்றது? ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை என்ன செய்வாங்க? ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுவாங்க. ஞானம் வேண்டும், எல்லாத்துக்கும் ஞானம் வேண்டும். சபையை நடத்துறதுக்கு ஞானம் வேண்டும், குடும்பத்தை நடத்துகிறதுக்கு ஞானம் வேண்டும், பிள்ளைகளை வழி நடத்துறதுக்கு ஞானம் வேண்டும், ஒரு தொழிலை ஒரு கம்பெனியை நடத்துறதுக்கு ஞானம் வேண்டும். அப்படி நாங்கள் பார்க்க போனா எல்லாத்துக்குமே ஞானம் வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாங்கள் லாஸ் பண்ணிட்டோம், இழந்துட்டோம். காரணம் என்ன? தேவனுடைய ஞானத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளாதனால். பாருங்க, மோசே சீனாய் மலையிலே போய் தேவனுடைய தேவனுடைய சட்ட திட்டங்களை என்ன செய்து கொண்டு வரார்? கட்டளைகளை கொண்டு ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனிடத்திலே போய் பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அதை ஃபாலோ பண்ணும்படியாக, அதை நாங்கள் சரி பண்ணும்படியாக. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம்.
மோசே சொல்லுற ஞானமும் விவேகமும் எங்களுக்கு தேவை என்று சொல்லி, ஞானம் மட்டும் எங்களுக்கு போதா, விவேகமும் இருக்க வேண்டும் என்று பாருங்க. மோசே தேவனிடத்திலே முதலாவது பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு அதை அறிவிக்கிறார். அப்ப நானும் நீங்களும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய சபையா இருக்கலாம், நானும் நீங்கள் கர்த்தரிடத்திலே நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். இதே வண்ணமாக பாருங்க, எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் இருந்தார். அவர் சொல்லுவார், எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு என்ன செய்யவில்லை, என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை. நான் ஜபிக்கிறேன், ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. 4 தடவை 5 தடவை ஜபிக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த வித இதுவும் இல்லை. அப்பொழுது கேட்கும் பொழுது, உங்களோட நீங்கள் கிறிஸ்தவர்கள் பைபிள் வச்சிருக்கிறீங்களான்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், எஸ், என்கிட்ட பைபிள் இருக்கு. ஆனால் நான் கேட்டேன், நீங்கள் இந்த பைபிளை வாசிச்சிங்க? அப்பொழுது தான் அவர் சொல்லுகிறார், வாசிக்கிறேன், நான் அப்படியும் இப்படி நேரம் கிடைக்கிற நேரங்களில் தான் வாசிக்கிறேன். அப்போ அவரோடு நான் கொஞ்ச நேரம் கதைக்கும் பொழுது அவரோடு புதிய ஏற்பாட்டிலே சில காரியங்களை தேவன் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு மறு உத்தரவு தருவார், தேவனோடு உடைய ஜபங்களை கேட்பார் என்று காரியங்களை காட்டும் பொழுதுதான் அவருக்கு உணர்வு வந்தது. வேதத்திலே எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தேவன் என்ன செய்திருக்கிறார். இப்போ நாங்கள் நினைக்கிறோம் என்னென்னு சொன்னால், ஆண்டவர் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது உடனே ஆண்டவர் பதில் தரவணும். வந்து எங்களுடைய ஜெபங்க பாருங்கள், அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளை கேட்கும் பொழுது சொல்லுவாங்க, என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே இல்லை, நான் ஜெபிக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு பதிலே தாரார் இல்லை. ஏன்? ஆண்டவர் பதில் தர்றதுக்கு முழுக்க எங்களுக்கு என்ன, இந்த வேதத்திலே அநேக வழிகளை உண்டு பண்ணி, அநேக காரியங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். நானும் நீங்களும் சில வேளைகளில் என்ன செய்கிறோம், இதை விட்டுட்டு வெளியிலே ஆலோசனைகளை தேடுகிறோம், வெளியிலே காரியங்களை தேடுகிறோம். ஆனால் வழியை ஆண்டவர் என்ன செய்கிறார், எங்களுக்கு இந்த பைபிள் ஊடாக எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுத்தந்திருக்கிறார். நாங்கள் இதை வாசித்து அதன்படி இந்த வாழும்போது கடைப்பிடிக்கும் பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஒரு காரியங்களை செய்வார். தேவன் எங்களுக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை சரியாக நாங்கள் விவேகமாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக பாதிப்புகள், அநேக லாஸ்ட்டுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிடும். ஆமென். இதே வண்ணம் ஒரு ஃபேக்ட்ரியை வைத்திருக்கிற ஒரு பாஸ் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் எல்லா காரியங்களையும் அவருடைய வேலையிலே செய்கிற எல்லா வேலையாட்களுக்கு நல்ல சம்பளங்கள் கொடுத்து இந்த ஃபேக்ட்ரி நல்லாகவே ரன் பண்ணி கொண்டிருந்ததா. ஆனால் அவர் ஒரு வேலை ஒன்று ஒரு ஓய்வு வேணுத்தானே, ஒரு ஹாலிடேக்கு அவர் போகிறதுக்கு அந்த ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டார். எப்படி எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இதை நீங்கள் எப்படி நடத்துங்க, இதே வழியில் நீங்கள் எல்லாம் செய்யுங்க என்று சொல்லி கொடுத்துட்டு போனதுக்கு பிறகு அவர் ஹாலிடே சந்தோஷமாக போயிட்டு திரும்பி வரார். திரும்பி வரும்பொழுது அந்த ஃபேக்ட்ரி இல்லை எல்லாம் இருளாக இருந்ததா, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வேலை செய்கிறவங்களை காணையில், மிஷின் ஆஃப் ஆகிருக்கு, வெளியில் எல்லாம் நஷ்டம், லாஸ்ட். அப்போ அதுக்கு பொறுப்பான ஆளை கூப்பிட்டு கேட்டாராம், ஏன் இப்படி என்ன நடந்தது, நான் உங்களுக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணேன், எத்தனை முறை உங்களுக்கு இமெயில் எழுதி நீங்கள் பதில் தரேன்னு, எத்தனை முறை நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் எனக்கு பதில் தரலையே. அப்போ அந்த பாஸ் சொன்னாராம், நான் தானே உனக்கு எல்லாம் அந்த ஹேண்ட் புக்கை தந்துட்டு போயிட்டேன், எப்படி எல்லாம் நீ செயல்படுத்த வேணுமோ, எதை நீ சரியாக செய்ய வேணும் என்று சொன்னி, ஏன் நீ அதை நீ பார்க்கல. இப்போ பாருங்கள், ஒரு பொருளை வாங்கும் பொழுது ஒரு கேட்லாக் இருக்குது, இந்த கேட்லாக்கை பார்த்து தான் நாங்கள் அதை சரிப்படுத்துவோம், பிள்ளைகளை திருத்துவோம். அதே மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு என்னதை தந்திருக்க, சத்திய வேதத்தை தந்திருக்கிறார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அந்த சத்தியத்தை நாங்கள் சரியாக எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ தெரியாவிட்டால் எங்களோட வாழ்க்கையிலே லாஸ்ட், அநேக லாஸ்டாக ஒரு ஃபேக்ட்ரியே கிட்டத்தட்ட மூடுற கட்டத்துக்கு வந்ததுக்கு காரணம் நாங்கள் வேதத்தை சரியாக அறியாருன்னா. எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக காரியங்களை இழந்து விட்டோம், ஆசீர்வாதங்களை இழந்து விட்டுவோம், சமாதானத்தை இழந்து விட்டோம். ஏனென்றது இந்த ஞானத்தை யானும் நீங்கள் சரியான நேரத்திலே சரியான காரியங்களை எடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். லூக்கா 11ஆம் அதிகாரம் 42 எடுத்து வாசிங்க. ஆதலால் தேவ ஞானமானது நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன், அவர்கள் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். தேவனுடைய ஞானம் அருமையான சகோதரனே,
நாங்கள் செய்கிற காரியங்களிலே எங்களுக்கு டேஞ்சராக கூட வரும். நாங்கள் ஞானம் இல்லாமல் செய்வோமானால் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாங்கள் இழந்து விடுவோம். அதே மாதிரி 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 11:3 எடுத்து வாசிங்க. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை என்ன செய்யுமா? துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்க. அப்போ செம்மையானவர்களுடைய உத்தமம் என்று சொன்னால் என்ன? செம்மையானது என்று சொல்லும் பொழுது நானும் நீங்கள் பாருங்க, யோபு ஒரு செம்மையான ஒரு உத்தமனாக இருந்தார், உண்மை உள்ளவனாக இருந்தார், கடவுளுக்கு உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். உத்தமத்தை என்னை விட்டு விலக்காதேயும் என்று சொல்லி சொன்னார். அவனுடைய எதையுமே எடுக்க முடியாமல் போனது. அந்த யோபனுடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எடுத்து வாசிங்க. யோபு 27:3 அதிகாரம் 5 அடுத்து வாசிங்க. 3-5 வாசிங்க. அவன் என்ன சொல்கிறான்? தன்னுடைய ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கி. யோபு ஞானவானாக இருந்தார், தேவனை விட்டு கொடுக்கவில்லை. அவனுக்கு அநேக நிந்தைகள், பிரச்சனைகள், தோல்விகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், மரணங்கள், இழப்புகள் வந்தாலும் யோபு என்ன செய்தான்? தேவனை விட்டு விலகாதிருந்தார், உத்தமனாக இருந்தார், இந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். ஆமென். என்னென்னு சொன்னால் பாருங்க, ஒரு வீட்டிலே ஒரு புதிய ஒரு காரியத்தை வாங்குறாங்க. இப்போ நாங்கள் வீடுகள் புதுசாக ஆரம்பொழுது என்ன வாங்குகிறோம்? மேபிள் வாங்குவோம் தானே. புது கட்டில், மெத்தில், என்ன பாசம் அப்படி வாங்குவோம் தானே. வாங்கினா பழைய பொருளை என்ன செய்வோம்? கொண்டு வெளியில் வைப்போம். இப்போ என்ன தெரியல, டொச்சில் ஃப்ளோ மார்க்குன்னு வாங்க. இங்கே ஃப்ளோ மார்க்குன்னு சொன்னால் இப்போ தேவையில்லாத கொண்டு நாங்கள் விற்பனை செய்யலாம் வெளியில். அப்போ இந்த ஃப்ளோ மார்க்குன்னு சொல்லி விற்கும் பொழுதும் அதில் அவர் சொன்னாராம், விலை கூடின லெதராக இருந்தபடியால் 400 ஃப்ராங்குக்கு தான் நான் விற்பேன் என்று சொல்லி. அப்போ ஒரு தான் பார்த்தானவா அழகாக இருக்கே சோஃபா என்று சொல்லிட்டு அந்த சோஃபாவை கேட்டிருக்கான், எவ்வளவு காசுன்ட்டு. அவர் சொல்ல 400 ஃப்ராங்க். 400 ஃப்ராங்க், இது சரியான காசு கூடவா இருக்கு. அப்போ அவர் கேட்டாராம், 300 ஃப்ராங்குக்கு தெரிவியான்ட்டு. அவர் சொன்னாராம், நோ, 300க்கு தெரியல, ஏன்னா 400 ஃப்ராங்க்லேருந்து 300க்கு குறைவே. அப்போ அவர் கேட்டாராம் கடைசியாக, ஓகே 250 ஃப்ராங்க். அப்போ அந்த விற்கிறவர் யோசிச்சாரா, ஓகே எறிகிற பொருள் தானே, அது நாங்கள் 250 ஃப்ராங்குக்கு விற்போம்ட்டு. அப்போ அந்த நபர் வேண்ட நபர்கிட்ட பார்க்காராம், அவர்கிட்ட 250 ஃப்ராங்க் காசு இல்லை, இருந்தது 150 ஃப்ராங்க் தான். இப்போ அவர் என்ன சொன்னாராம், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டை போய் அந்த மீதி காசை எடுத்துட்டு வாரேன். ஒரு காலம் 2 கொஞ்சம் தூரமாக இருக்க மாட்டேன், பின்னேறம் மாறணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீங்கள் வச்சுருங்க இந்த பொருளை. அதே பொருள் வழியில் தான் இருக்குது, ஆனால் என்ன ஒருதன் வாரா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கும் அந்த பொருள் கண்ணுக்கு குத்துது. அவன் இருக்கிறான், வா எவ்வளவு காசு? அவர் சொன்னாராம், இது 400 ஃப்ராங்க், ஆனால் இப்போ நான் ஒரு ஆளுக்கு விற்றுட்டேன். ஆனால் அவர் சொன்னாராம், அதே காசு நான் தாரேன், எனக்கு இது தா என்று சொல்லும்போது அந்த விற்கிறவர் என்ன செய்திருப்பார் நினைக்கிறீங்க? வித்திருப்பாரா? இல்லை. அவர் என்ன செய்தாரா? அவர் கொடுத்த வாக்கை அவர் என்ன செய்தார்? நீ 2000 ஃப்ராங்க் தந்தாலும் நான் இதை உனக்கு தரமாட்டேன். உத்தமமாக இருந்தார். ஒரு வாக்கு பாருங்க, நாங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள் வாக்கு கொடுப்போம், இதை செய்யுங்க, இதை செய்வோம் என்று சொல்லுவோம், ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் இவர் என்ன செய்கிறார்? லாபம் பெருகுது, ஆனால் கூட காசு கூட தருவார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையிலே அவர் என்ன செய்தாரா? உறுதியாக இருந்து அந்த 250 ஃப்ராங்குக்கு மட்டுமே அந்த முதல் வாக்கு கொடுத்தவனுக்கு அந்த சோஃபாவை கொடுத்தாரா. யார் விலை கூட கேட்டாங்களோ அவர்களுக்கு என்ன செய்யவில்லை? கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே என்ன விளங்குகிறது என்று சொன்னால் அவன் உத்தமமாக இருந்தான். அவங்களோட வாழ்க்கையில நாங்களும் இப்படி உத்தமமாக இருக்கிறோமா? அநேக காரியங்களிலே சில லாபங்களை கண்டு, சில காரியங்களை கண்டு நாங்கள் விலை போகாதபடி நாங்கள் சரியான காரியங்களை கர்த்தருக்குள்ளே நானும் நீங்களும் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அதான் சொல்கிறேன், நானே என் உத்தமத்தில் நடப்பேன் என்று சங்கீதம் 26:1 சொல்லுகிறது. தாவீது சொன்னான், என் உத்தமத்திலே நடப்பேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். இப்போ நானும் நீங்களும் உத்தமத்திலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நானும் நீங்களும் முதலாவது ஆண்டவருடைய காரியங்களை கேட்டு செய்கிறவர்களாக இருக்க வேணும். நான் இதில் அநேக காரியங்களுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன். நான் அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை எங்களோடு சொல்கிறேன். அநேக நாட்களுக்கு முன்பதாக 10-15 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு இடத்திலே ஆக்களோடு சேரும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, இந்த ஷேர் மார்க்கெட் என்று சொல்லுவாங்க, காசுகள் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பெருசு டபுள் ட்ரிபிள் ஆக்கலாம்.
அப்போ அதிலே ஒருத்தர் சொன்னார், உங்கள்கிட்ட இருக்கிற காசு 1 லட்சமோ 2 லட்சம் ஃப்ராங்கை கொண்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை ரிபிளாக மாற்றி தருவாங்க. இப்போ 2 லட்சம் ஃப்ராங்குன்னு சொன்னால் 6 லட்சம் ஃப்ராங்க். அப்போ கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி கூடியெல்லாம் கதைக்கிறாங்க. பெரிய பெரிய அதிபர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் கதைக்கிறாங்க. அப்போ இவ்வளவு காசு போட்டால் இவ்வளவு டபுளாக வரும். ஆனால் என்னுடைய மனம் ஏதோ ஒன்று தடுத்து கொண்டு இருக்கிறது. இருதயத்திலே ஒரு 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 என்னென்னு சொல்கிறது, இப்போ ஓகே பண்ண எனக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தது. என்னென்னு சொல்கிறது, இப்போ நீங்கள் சொக்ஸை போடைக்க சொக்ஸ் இன்னும் இழுத்து பிடிக்க அதை இழுக்கிற மாதிரி ஒரு ஒரு கொலைக்கு உங்களை இழுக்கிற மாதிரி அதுக்கு போக வேண்டாமன்ற ஒரு மனதில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது. நான் அடுத்த நாள் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போய் நான் அங்கே சொன்னேன், எனக்கு சமாதானம் இல்லை, நான் இதில் லாபம் வருகிறது உண்மைதான், ஆனால் நான் மாட்டேன் என்று சொல்லிட்டேன். இது உண்மையாக நடந்த காரியம். அதில் ஒரு 50 பேர்கிட்ட கூடியிருப்பாங்க. ஆனால் அவங்க அதில் என்னோட சரியாக கோவப்பட்டாங்க, எரிச்சல் பட்டாங்க, ஆட்கோசப்பட்டு ஏன் நீ இப்படி செய்கிற, இப்படி உன்னை நம்பி இவ்வளவு மீட்டிங் வச்சு இப்படிலாம் செய்துட்டு கோவப்பட்டாங்க. அப்போ எனக்கு அந்த இடத்துல ஏஸ் சொல்கிறதா நோ சொல்கிறதான்னு ஒரு இதாக இருந்து. ஆனால் நான் அந்த அவமானத்தையும் தாண்டி வீட்டை வந்துட்டேன். 4 மாதத்துக்கு பிறகு கேள்விப்பட்டேன், அந்த குழு அந்த கான்ஃபரன்ஸ் வச்ச குழு அவங்க எல்லாமே சுத்து மாத்து பண்ணி அந்த எல்லாருடைய பணங்களையும் என்ன செய்தான், நான் வரைகிட்டு ஓடிட்டேன். இப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையே ஒரு அனுபவம் இருக்குது நிச்சயமாக. ஆனால் உண்மையாக நானும் நீங்களும் எப்படி இருக்க வேணும், ஆண்டவருடைய ஞானத்தை நாங்கள் அறிந்து எங்களுடைய இருதயத்தில் எது சமாதானமாக இருக்கிறதோ அதன்படி நாங்கள் செய்வோமானால் நாங்கள் ஞானமாக நடந்து கொள்வோம். நான் அதிலே போய் தலையிட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும், என்னுடைய எல்லாமே லொஸ்டாக போயிருக்கு. அப்போ நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போகாதபடி நானும் நீங்களும் ஞானமாக நடந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஞானமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறத நீங்கள் சரியாக செய்வீங்க என்று சொன்னால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான காரியங்களை செய்வார். எங்களுடைய பாருங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, உங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் வரும். ஒரு வீட்டை போகிறீங்கன்னா அந்த வீட்டுக்கு போக ஒரு சமாதானம் உங்களுக்கு இல்லை வருதுன்னு சொன்னால் நீங்கள் போகலாம். ஒரு இடத்துக்கு நீங்கள் போக உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தால் அது ஏதோ ஒரு ராபிள் ஒன்று அவங்களுக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒற்றுமை இல்லை, அவங்க சொல்கிற காரியத்தை இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல, இவங்க சொல்கிறது அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்கல்ல, இந்த சமாதானம் இல்லாத தன்மை எங்களுடைய வாழ்க்கையில் வருமானால் அந்த இதை நாங்கள் தவித்து கொள்வது நல்ல. உங்களுடைய இருதயம் ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தினூடாக பேசுவார். நான் உங்களுடைய கதைக்கிற காரியம் ஆவிக்குரிய காரியம், ஞானம். ஆனால் ஆவிக்குரிய ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கார். இப்போ எங்களோடு ஒரு ஆள் பேசும்பொழுது எங்களுக்கு சமாதானமாக இருக்கா, சமாதானமாக இல்லையா, அது உங்களுடைய இருதயத்தில் ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார். எத்தனை பேர் நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறோம்? ஆவியானவர் பேசும்பொழுது அதை நீங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கிறோம். அநேக நல்ல காரியங்களை நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நானும் நீங்களும் ரிஜெக்ட் பண்ணுறதுனாலே என்னுடைய வாழ்க்கையிலே சஞ்சலமும் பிரச்சனைகளும் வருகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13-17 வாசிப்போமா? அவன் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவா. அப்போ நானும் நீங்களும் என்ன ஞானமாக செயல்படுவோமா இருந்தால் நானும் நீங்களும் பாக்கியவரிகள். ஆமே. நானும் நீங்களும் அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் சமாதானம். இப்போ நீங்கள் ஞானமாக நடந்தால் சமாதானமாயிடும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஞானம் இல்லாமல் நாங்கள் நடப்போமானால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஒரு சமாதானமும் கிடையாது. ஆமென். நானும் நீங்களும் என்ன செய்யணும், இந்த சமாதானத்தை தேட வேண்டும். சமாதானத்தின் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது என்று சொல்லப்படுகிறது. கொலேசியர் 3:15 சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. தேவனுடைய சமாதானம் எனக்கும் உங்களுக்கும் தேவையாக இருக்கிறது. முதலாவது நாங்கள் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை இல்லை நாங்கள் செவியாக இருக்க வேண்டும். 2வது தேவனுடைய வார்த்தைகளை நானும் நீங்களும் செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஆமீன். 3வது தேவ சமாதானம் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், தேவையாக இருக்கிறது. ஆமீன். நானும் நீங்களும் தேவ சமாதானத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கும் பொழுதுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராம். ஆமே. தேவ சமாதானம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும், தேவ ஞானத்தை தேட வேண்டும். உதவி பொருட்களாக இருக்கிற காரியம் என்னவாம் இருக்கு,
தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் அதான் ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாகி. இப்போ நானும் நீங்களும் ஒரு புதையல்களை தேடுகிறது போல தேட வேண்டுமா? இப்போ ஞானவான் என்ன செய்வானா? எப்பொழுதும் எதையாவது ஆராய்ச்சி செய்துட்டு இருப்பான், ஏதாவது தேடுவான், வேலை செய்வாங்க, உழைப்பாங்க, சம்பாதிப்பாங்க, சேமிப்பாங்க, அதை மற்றவர்கள் கொடுப்பாங்க. அதுக்கு காரியம் என்னென்று சொன்னால், நீங்களும் நானும் விவேகமாக ஞானமாக இருக்கும் பொழுது என்ன செய்யப்படுமா? நாங்கள் அநேக புதையல்களை, வெள்ளிகளை நாங்களும் என்ன செய்ய முடியுமா? எடுக்க முடியும், தேட முடியும் ஞானமாக. பாருங்க, சில பெரிய பெரிய புதையல் கண்டுபிடிக்கிறவங்க எல்லாம் பயங்கர மேப் எல்லாம் எடுத்து அந்த இடத்தையெல்லாம் அனாலிஸ் பண்ணி எங்கே எது எங்கேன்னு சொல்லிலாம் பார்த்து தான் போய் புதையல் எடுக்கிறாங்க. அங்கே போட்டுக்கிற வெள்ளி தங்கம் எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தது. அவங்க பார்க்கும் பொழுது அது இலகுவாக இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாக அவங்களுடைய அநேக உழைப்புகள் இருக்கிறது. நானும் நீங்களும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? கஷ்டப்பட வேண்டும். அதுக்கு முன்பாக நானும் நீங்களும் ஞானமாக செயல்படும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடது. தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு வேணுமானால் நீங்கள் தேவ ஞானத்தை, வேதத்தை நாங்கள் சரியாக படித்து அதன்படி வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வாரா? நீதிமொழிகள் 11:15 இருக்க வாசிகள். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பார். இப்போ நானும் நீங்களும் இந்த பிணை என்ன, இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இல்லைங்க, எங்கிற தமிழாக்கள் கூடுதலாகவே இந்த விஷயங்களில் பிணப்பட்டிருப்பாங்க. வாக்கு கொடுத்து, சில வாக்குகளை கொடுத்து நாங்கள் அதிலேருந்து மீள முடியாமல், கடனை கொடுத்து கடனை வாங்க முடியாமல், வட்டிக்கு கொடுத்து வட்டி அப்படியெல்லாம் பிரச்சனை எல்லாம், இதெல்லாம் ஒரு வாக்கு. நாங்கள் கொடுக்குற வாயால் கொடுக்குற வாக்குகளால் எங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை நாங்கள் இழந்து போகிறோம். பாருங்கள், சில வேளையில் ஒரு ஆள் வந்து ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நீங்கள் இல்லைன்னு சொல்லி பாருங்க, ஒரே ஒரு குற்றம். அதை நீங்கள் கொடுத்துட்டு அதை திரையிலேருந்து சொல்லி நீங்கள் வருஷக்கணக்காக துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கிறது நல்லமா, இல்லை ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் தூண்டிக்கிறது நல்லமா? நானும் நீங்களும் விவேகமாக ஞானமாக, ஆண்டவர் சொல்கிறார், ஞானமாக இருந்தால் நாம் இந்த வேலைகளை பிணைய மாட்டோம். பாருங்கள், நாங்கள் சிலரோட பரிதாபப்படுவோம், மற்றவனை பார்த்து பரிதாபப்பட்டு பாவப்பட்டு இறங்கி சில காரியங்கள் எங்கிட்ட இல்லாமலே சில காரியங்களை செய்வோம். இப்போ பாருங்கள், ஸ்ரீலங்காலேருந்து ஒரு டெலிஃபோன் வருது, எனக்கு 5 லட்சம் ரூபா காசு வேணுமென்று. ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது 1 லட்சம் ரூபா காசுக்குரிய காசு தான் ஃபைன் இங்கே இருக்குது. ஆனால் 4 லட்சம் இல்லை. அப்போ நீங்கள் நான் என்ன செய்யணும்? அந்த 1 லட்சம் தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, வேண்டாம், இந்த காசு நீங்கள் தர வேண்டாம். ஏன்னா அவங்க கேட்டது 5 லட்சம், நாங்கள் 1 லட்சம் தான் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ 4 லட்சத்தை குறைச்சி சொல்லும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வேண்டாம், ஒரு மனஸ்தாபம். ஆனால் நீங்கள் அந்த 5 லட்சத்தை எப்படி கொடுக்க போகிறீங்க? 4 லட்சத்தை வேறு இடத்துல போய் கடன் வாங்கி கொடுக்குறீங்க. இது ஞானமா? இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் தான் நாங்கள் எல்லாருமே ப்ராக்டிக்கலாக செய்கிற ஒரே காரியம்தான், வரவு கேட்டு செலவு. எவ்வளவு பேர் நாங்கள் எங்களுக்கு வரவு கேட்டு செலவின்படி வாழ்கிறோம்? சில பேர் பாருங்கள், வருகிறது 1000 ஃப்ராங்க், சிலவை கேட்டு 1500 ஃப்ராங்க். அப்போ அந்த 500 ஃப்ராங்க் எங்கே? கடன், மைனஸ். கார்டில் 1000 ஃப்ராங்க் தான் மைனஸ் எடுக்கலாமண்டா, சில பேருடைய கார்டில் 5000 மட்டும் எடுக்கலாம். ஆனால் 4000 கடன். இது தேவ ஞானமா? நோ. இப்போ கர்த்தருடைய பிள்ளையை நாங்கள் ஞானமாக நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடக்க வேண்டும். அப்படி இருக்கணும், நாங்கள் இப்படி செய்யக்கூடாது, இப்படி இருக்க வேணும். எங்கள்கிட்ட இருக்கிறது 100 ஃப்ராங்காக இருந்தால் நீங்கள் 50 ஃப்ராங்கை செலவழிங்க, 50 ஃப்ராங்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க. ஓமே இல்லையா? ஏன் நாங்கள் மற்றவர்கள்ட்ட போகக்கூடாது? விளங்குதா? நான் தேவ ஞானத்தை தான் சொல்லுகிறேன். தேவ ஞானம் இல்லாமல் நானும் நீங்களும் அநேக காரியங்களை இழந்து போகிறோம். ஆமேன். அந்நியர்களோடு நாங்கள் பிணைப்படாதபடி, பாருங்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள் நாங்கள் அந்நியரோடு பிணைப்படுகிறோம். எப்படி? அந்நியர் என்றால் யார்? அந்நியர் என்று சொன்னால் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? கிறிஸ்தவ பிள்ளைகளே அநேக தவறுகளை செய்கிறாங்க, அநேக ஞானம் இல்லாமல் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இதே பிள்ளையை நானும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது? பிழைவிடாதபடி எங்களுக்கு வருகிற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் நீங்களும் ஞானமாக வாழ வேண்டும்.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை கற்பித்து கொடுக்க போகிறேன்? ஞானமாக வாழும்படியாக. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் இருக்கிறது எப்படி இருக்கணும்? தேவ சமாதான மக்களுக்குள்ளே இருக்கணும். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், உண்மை. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில உடைய சஞ்சலம், பிரச்சனை, கடன் எல்லாமே யாரை பார்த்தாலும் காலம வேலை, மத்தியானம் வேலை, இரவு வேலை. எங்களோட தமிழ்நாட்டில் பாருங்க, 60-65 வயசுலேயே எல்லாம் செத்து போகிறாங்க. வாசலில் 8 பேர் செத்துட்டார், தூணில் 3 பேர் செத்துட்டார் மாசம். ஏன்? கால வேலை, இரவு வேலை, ஒரே வேலை 100% வேலை. காலமே பேப்பர் போடுற வேலை, இரவு மெக்டொனால்ட்ஸ் வேலை. யாருக்கு? ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் எப்படி சொல்றார்? நீங்கள் அப்படி செய்யாதீங்க, உங்களால் இயன்றதை செய்யுங்க. உங்களால் இயன்ற எங்களோட வாழ்க்கை வரவுக்கேற்ற செலவாக இருக்கணுமா? நாங்கள் எங்களுடைய வரவை மீறி எதையும் செய்யும் பொழுது தேவனுடைய புத்தியை மீறி நாங்கள் செய்கிறோம். ஆமென். 16ஆம் அதிகாரம் 22 நீதிமொழியில் பாருங்க. இப்போ நானும் நீங்களும் எக்ஸ்பர்ட். இப்போ நாங்கள் எக்ஸ்பர்ட்டுக்கு வந்துடும். ஆலோசனை இல்லாத இடங்களில் என்ன நடக்குதா? ஜனங்கள் விழுந்து போகிறார்கள். அப்போ ஆலோசனை எங்களுக்கு தேவை. ஆலோசனை எங்கே இருக்கிறது? வேதத்திலே இருக்கிறது. இப்போ ஆலோசனை, இப்போ பாருங்க, நாங்கள் சமாதானத்தை குறித்து பார்த்தோம். எபிரேய பாஷையிலே சமாதானத்துக்கு என்ன அர்த்தம்? ஷலோம்னு சொன்னால் சமாதானம். அப்போ எங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? இந்த சமாதானத்தை நான் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் கூட இருக்கிறார். தேவனுடைய ஜெபத்தை கேட்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறார், கேன்சர் வியாதி உள்ளவரை சுகப்படுத்துகிறார். ஏன் நாங்கள் ஞானம் இல்லாமல் நடக்கின்றோம்? தேவன் ஞானத்தை நான் நீங்கள் பெற்றுக்கொள்வோம். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊட்டாக. நாங்கள் ஜீவ ஊட்டாக தேவனுக்குள்ளே வர வேண்டுமானால் புத்தியாக நடந்து கொள்ள வேண்டும், நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். ஆமென். 18:1 அதிகாரத்தில் சொல்லுகிறது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறான். பாருங்க, ஞானம் என்று சொன்னால், இப்போ நான் எங்களுக்கு ஒரு வயசு இருக்குதானே, எங்களோட வயசுக்கு எங்களை விட மூத்தவங்க இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் சில ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம் இருக்கிறது. இப்போ நான் ஒரு 80 வயசு உள்ள ஆளுக்கு புத்திமதி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அநேக காரியங்களில் கடந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்கள்டேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவங்க கத்தருக்குள்ளே இருக்கிறவங்களான்றதை நாங்கள் பார்க்குறோம். ஆலோசனை எல்லா இடத்துலையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆலோசனை கொடுக்கிறவர்கள் முதலாவது அவர்கள் சமாதானமாக இருக்கிறார்களா? ஷலோம். குடும்பத்திலே சமாதானமாக இருக்காங்களா? பிள்ளைகளோடு சமாதானமாக இருக்காங்களா? வேலை ஸ்தலங்களிலே சமாதானமாக இருக்காங்களா? சபையிலே சமாதானமாக இருக்கிறாங்களா? இவ்வளவும் இல்லாமல் நீங்கள் எப்படி அங்கே போய் ஆலோசனை எடுப்பீங்க? அங்கே இருந்து என்ன உங்களுக்கு வரும்? நல்ல ஆலோசனை வரா. வெரி சிம்பிள். பிரச்சனையில் உள்ளவனுக்கு நீங்கள் அவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்டால் பிரச்சனையை பற்றித்தான் உங்களுக்கு சொல்லுவான். கடன் பிரச்சனையில் மூழ்கி போய் இருக்கிறவன்கிட்ட போய் கடன் பிரச்சனையை தீர்க்கிறது எப்படி என்று நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவான்? வழி சொல்லுவான். சீட்டை போடு, வட்டிக்கு வாங்கு, கிரெடிட் எடு என்று தான் சொல்லுவான். இவ்வளோ நான் சொல்கிறது தான் ப்ராக்டிக்கல். இப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும்? குடும்பத்திலே சமாதானமாக இருக்கிறான், சாட்சியாக இருக்கிறான், அவன் எல்லாவற்றிலும் சாட்சியாக இருக்கிற மனிதர்களை தேடி நீங்கள் ஆலோசனை பெற வேண்டும். எல்லாரையும் விட எங்களோட இயேசப்பா தான் எங்களுக்கு ஆலோசனையாக இருக்கிறார். ஆமென். எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார். அவர்கிட்ட தான் நாம் ஞானத்தை தேட வேண்டும், அவர்கிட்ட தான் ஆலோசனையை தேட வேண்டும். நானும் நீங்களும் சில வேளைகளிலே நண்பர்கள்ட்ட கேட்கிறோம். உண்மை, நல்ல விஷயம், நீங்கள் கேட்கலாம், அறிஞ்சு கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே அவர்கள் சொல்லுகிறவர்கள் சாட்சி உள்ளவர்களானதை பாருங்க, ஜபிக்கிறவர்களானதை பாருங்க, வேதத்தின்படி வாழ்கிறார் என்றதை பாருங்க. அப்படி இல்லாதவர்கிட்ட இப்போ நீங்கள் ஆலோசனை எடுக்க வேண்டாம். வெரி டேஞ்சர். இப்போ நாங்கள் இருக்கிறது கடைசி காலங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே தேவன் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கிறார். ஆனால் அதே வண்ணம் ஆபத்துக்கள் நெருங்கி வருகிறது, யுத்தங்கள் வருகிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது. எல்லாமே வேதத்திலே சொல்லப்படுகிற எல்லாமே நடந்து கொண்டு வருகிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஒளியின் தூதன் வந்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் நாங்கள் ஞானமாக அறிந்து கொள்ள வேண்டும். அறியாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் அநேக காரியங்களை இழந்து போவோம். அருமையான சகோதரனை, தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்ய வேண்டுமானால்
நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா விவேகமாக இருக்க வேண்டும், தானமாக இருக்க, தேவனிடத்திலே கேட்டு தேவனிடத்திலே கற்றுக்கொண்டு நீங்கள் அதை செய்யும் பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்ன வாஞ்சியாயிருப்பு, இது நான் சொல்கிற காரியம் முழுவதுமே ஆவிக்குரிய காரியங்களை சொல்லுகிறேன். யாருக்கெல்லாம் விளங்குது யாருக்கெல்லாம் விளங்கல எனக்கு தெரியல. கோல்ட் இப்போ என்ன சொல்கிறது, பவுன் எடுக்கிற இடம் இருக்குத்தானே, அது எங்கே எடுப்பாங்க? கூடுதலான ஒரு விண்டர் உள்ள இடங்கள்லாம் எடுப்பாங்க. எங்கே ஐஸ் கூட இருக்கோ அந்த இடங்கள்லாம் தங்கம் வளரும். இப்போ தங்கம் எடுக்கிறதுக்கு ஒரு குரூப் போய் தங்கங்களை எடுத்து கொண்டிருக்காங்க, கோல்ட்டை கிண்டிட்டு இருக்காங்க. ஆனால் விண்டர் டைம் வரும் பொழுது அவங்க என்ன கோல்ட்டையில் அடுத்து தயார் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸ்னோ கொட்டி கொண்டே இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இந்த ஸ்னோ கொட்டுறதுக்கு முன்பாக வெளியேற விரும்பலை. ஏன்னு சொன்னால் அந்த இன்னும் கூட எடுக்கணுமென்று எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்னோ கூட கொட்டி அவங்க இந்த இடத்தையெல்லாம் மூடிட்டுது. அப்போ இவ வெளியில் போகாதபடி என்ன செய்தாங்க, கொண்டு வந்த சாப்பாடுகள் கொண்டு வந்த எல்லாமே காணாது. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, அதுக்கே மறிச்சு போனாங்க. அதே ஒரு டீம் ஒரு வருஷத்துக்கு பிறகு வருது. அந்த கொஞ்சம் சின்ன புறஞ்சொன்று வருவாங்களானே, வந்தால் அவங்களுடைய இருந்த வீட்டிலேயே ஒரு பெரிய ஒரு இதில் தங்கம் அப்படியே பெருசாக ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருக்காங்க. இந்த தங்கத்தில் ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தாங்க. அங்கே அந்த தங்கத்தை எடுத்தோம். ஆனாலும் நாங்கள் என்ன செய்யலை, அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் அந்த விவேகம் காணாது, ஞானம் இல்லாதனாலே அவங்க அந்த கொண்டு வந்ததுகளை என்ன அவங்க என்ன செய்தாங்க, சாப்பாடுகள் குறைவாக இருந்தபடியா அவங்க அந்த விட்டு போகிறதுக்கு அவசரப்படாமல் என்ன செய்தாங்க, என்ன எடுக்கலாம் என்று சொல்லி அவங்க எல்லாரும் மாண்டு போனாங்க. காரணம் என்ன பாருங்க, இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கையில் கிடைச்சும் அது அவங்களுக்கு கையில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க விவேகம் இல்லாமல் ஞானம் இல்லாமல் நடந்தபடியா. அவங்க சினோ கொட்டுறதுக்கு முதலே அதை விட்டு வெளியேறியிருந்தால் நாங்கள் தங்கத்தோடு வெளியில் போயிருக்கோம். இப்போ இன்றைய நாளில் நானும் நீங்களும் இப்போவும் நாங்கள் எப்படி இருக்கிறோம், இப்போயும் கிண்டிக் கொண்டே இருக்கிறோமே தவிர அதை எடுத்து சுதந்திரிக்கிறதுக்கு இல்லை. ஆண்டவருடைய சத்தத்தின்படி நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து விவேகமாக ஞானமாக நடந்தால் நாங்கள் ஆசீர்வாதம் சமாதானம் இதுக்குள்ளே நானும் நீங்களும் கடந்து போகலாம். ஆமீன். இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தெய்வீக ஞானம் எனக்கும் உங்களுக்கும் தேவையாக இருக்குது. ஆமீன். தேவ ஞானம் எங்களுக்கு இருந்தால் நானும் நீங்கள் எப்படி இருப்போமா, தேவனுடைய வசனத்திலே உறுதியாக இருப்போம், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், எங்களுக்கு தெய்வீக சமாதானம் பெறும். ஆலோசனை கர்த்தரிடத்திலே ஆலோசனைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆலோசனை நீங்கள் கேளுங்க. உண்மையாக நீங்கள் ஆலோசனையை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு மென்டோர் தேவை. நான் சொன்னது மென்டோர் வந்து ஜீசஸ். ஆனால் அதை விட வாழ்க்கையின் அனுபவம் பெற்றவர்களிடத்தை நீங்கள் ஆலோசனை கேட்கவும். ஆனால் நீங்கள் திருப்ப நான் சொல்லுகிற ஒரு காரியம், கேட்கிற நீங்கள் அவங்கள முதல் பாருங்க, அவங்க சாட்சியாக இருக்காங்க, அவங்களுடைய ஊழியத்திலே அவங்க உண்மையாக இருக்கிறாங்களான்னு பாருங்க. அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர் எல்லாம் கூடுதலாக சாத்தானுடைய காரியங்களில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன தங்களுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அதுக்கண்டே காலேஜுகள், அதுக்கண்டே ஸ்கூலுகள் எல்லாம் இருக்கா. அதுங்கே படித்து அப்படி என்ன டாக்டர், இன்ஜினியர், பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் அதிலேயே ரெயின் பண்ணி விடுகிறாங்க. அவங்கெல்லாம் சாத்தானுக்குரியாக பிசாசு தன்னுடைய வல்லமையை காண்பிச்சு கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் நானும் நீங்களும் விழித்திருந்து தேவனுடைய வசனத்துக்கு பயந்து நடந்துகிறவர்களாக, ஜபிக்கிறவர்களாக, திறப்பின் வாசல்ல இருந்து ஜபிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றும்படியாக சொல்றார். தேவ மனுஷன் சொல்லுகிறார், அந்த காரியத்திலே ஜபம், நீங்களும் நாங்களும் செய்கிற ஜபம் வல்லமை. எங்களுக்கு தெரியாது எவ்வளவு வல்லமை இருக்குன்னு, ஆனால் பிசாசுக்கு தெரியும். ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், ஜபிக்கிறது குறைந்து போய்விட்டது. என்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட ஜெபங்கள் தேவனோடு கூட இன்னும் பெருக வேணும்.